அது ஒரு விளையாட்டாகவும் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேற துறையா இருக்கட்டும். ஸோ எங்க ரெக்கமெண்டேஷன் செல்வாக்கு, அதன் மூலம் ஒருத்தங்களுக்கு ஒரு பதவியோ ஒரு வாய்ப்போ கிடைக்குது அப்படின்னா அது ஒரு தகுதியான நபரோட அந்த இடத்தை வந்து பறிச்சு தான் இவங்க உள்ளுக்குள்ள வர்றாங்க. ஒரு தகுதியான நபர் எப்படி இருப்பாருன்னா முத்துவ போல இருப்பாங்க. தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின், சௌந்தர்யா, அன்ஷிதா, அருண் இப்படியான நபர்களா இருப்பாங்க. இப்படியான நபர்கள் ஜாக்லின், சௌந்தர்யா, அருண், அன்ஷிதா இவங்க எல்லாம் ரெக்கமெண்டேஷன் செல்வாக்குல வந்த நபர்கள். அப்ப அவங்கள்ட்ட இந்த ஷோக்கு அவங்க ஒரு மரியாதையை கொடுப்பாங்களா? இல்ல, ஏன்னா 10ஓட 11 தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஷோ போனாலும் அவங்க கிட்ட அவங்களோட அப்பன் தாத்தா சேர்த்து வச்ச காசு இருக்கு. இது இல்லாட்டியும் வேற ஷோ இருக்குது. ஆல்ரெடியே வந்து அவங்களுக்கான சொத்து மதிப்புகள் வந்து இருக்கு. அதனாலே அவங்களுக்கு இதை வந்து பெருசா வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. 10ஓட 11 வந்தாவா இல்லாட்டா போ, இருக்கிற வரைக்கும் 80,000க்கு மேல காசு, ஒரு நாளைக்கு 80,000க்கு மேல காசு ஒவ்வொரு போட்டியாளருக்கும். அதுலயும் ஜாக்லினுக்கெல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேல சம்பளம். சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள நோட் திஸ் பாயிண்ட் மக்களே. பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிக் பாஸ் போக்கு வரைக்குள்ள அவரோட முகம் யாருக்குமே தெரியாது. அவருக்கு அந்நாள்ல சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 70,000. இது அவரே வந்து ட்விட்டர்ல சொல்லியிருந்தார். சரிங்களா? அவருக்கே 70ன்னா ஜாக்லினோட கணக்கு எங்கேயோ போகும், நினைச்சு பாருங்க. சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்படியான நபர்களுக்கெல்லாம் அந்த ஷோ மேலேயோ இல்ல நம்ம ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணணும் அப்படின்னையோ அந்த மதிப்பு இருக்காது. அந்த பிளாட்ஃபார்முக்கு மதிப்பு இருக்காது, மக்கள் போடுற மாதிரி ஓட்டுக்கு மதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு இல்லை, பிஆர் ஓட்டு தான். ஆனா முத்துவ போன்ற நபர்கள் உள்ளுக்குள்ள வரைக்குள்ளதான் அந்த ஷோட அருமை தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு நாள் காலையில கண் விழிக்கைக்குள்ளேயும் அடுத்த நாளுக்கு நம்ம என்ன பண்றது, நம்மளை நம்பி இருக்கிற அப்பா அம்மாக்கு என்னதை பண்றது, நம்மளை நம்பி இருக்கிற தங்கச்சியோட வாழ்க்கை, அக்காவோட வாழ்க்கை அப்ப எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. நமக்கு திறமை இருக்கு, வாய்ப்பு தர மாட்டாங்களா, ஒரு மேடை கிடைக்காதா, நம்மளுடைய திறமையை காமிக்க முடியாதா, நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது சாதிக்க முடியாதா அப்படின்ற மாதிரியான ஏக்கங்கள் இருக்கும். அப்ப அந்த ஏக்கங்கள் கிடைக்கின்ற நபர்களை இப்படியான பிக் பாஸ் போன்ற ஷோல விட்டா அந்த தரம் எப்படி இருக்கும் அப்படின்றத முத்துக்குமார் நபர்கள் ஒவ்வொரு நாளுமே காமித்துக் கொண்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ் 8 சீசன்லையும் வந்த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா நான் முத்துவ சொல்வேன். அதுதான் ஒரு திறமை இருப்பவருக்கு பிக் பாஸ் போன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுன்னா எப்படி சிறப்பாக ஜொலிக்கணும் என்பதற்கு முத்துக்குமரன் உதாரணம். இதுதான் வித்தியாசம். The nepotism, favorism, groupism, recommendation. சௌந்தர்யா, ஜாக்லின், அருண், அன்ஷிதா போன்ற நபர்களுக்கும் அண்ட் சத்யா ஆட் பண்ணுங்க அந்த நபர்களுக்கும் இங்கால வந்து முத்துவை போன்ற த செல்ஃப்-மேட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னுவாங்கல்ல அவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வீக்கே வந்து மக்களுக்கு காமிக்கப்பட்டது எது, இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத குப்பை. அந்த குப்பையில வெளியில் அனுப்பிவிட்டா வருகின்ற நாட்கள் சிறப்பா இருக்கும் பிக் பாஸ் 8 தமிழ்ல. சரிங்களா? இது வந்து இப்ப ரிவ்யூ அப்படின்றதே நான் வந்து பிக் பாஸுக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுக்குறேன், ரிவ்யூக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுக்குறேன். சரிங்களா? இது நம்மளுடைய வீடியோக்கள் பிக் பாஸ் டீம் பாக்குறாங்க, கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிறவங்க பாக்குறாங்க. எப்பல இருந்துன்னா எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துக்கு முதல்ல பாக்குறாங்க. பல நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஒரு வீடு அழகா இருக்கிறது அது குப்பை இல்லாமல் இருக்கிறதா. குப்பையை கிளீன் பண்ணி விட்டாலே வீடு அழகா இருக்கும். சின்ன வீடோ பெரிய வீடோ கிளீனா இருந்தா அது பார்க்க அழகா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை தரும். எது நெகட்டிவ் வைப்ஸ் தருதோ அதை ஒன்னொன்னா அனுப்பி விட்டா சூப்பரா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த டொஃபையை கூட கிளீனா வச்சிருக்கலாம். ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல நான் முக்கியமா வந்து பேச வேண்டிய வீடியோ ஒன்னு வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் செல்வாக்குல வந்த நபர்கள், இன்னொன்னு வந்து அந்த கேமே புரியாம அந்த கேமை கெடுக்கிறது வன்மத்தில் இருக்கிற நபர்கள். அந்த ஓரஸ் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்கல்ல இந்த வீக்ல மட்டுமில்ல இன்னைக்கு கூட எதோட எண்ணங்கள் எப்படிப்பட்ட கேவலமான எண்ணங்கள் அப்படி என்பது லைவ்ல பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன முத்துக்குமரன் மீது அப்படி ஒரு வன்மம்? 2 பேரை நான் கேள்வி கேட்கிறேன். அன்ஷிதா அவர்களும் பவித்ரா அவர்களும் எதுக்கெடுத்தாலும் ஓரஸ் பெர்ஃபார்மர்னா முத்து அப்படின்னாங்க. சரி, ஏதாவது பாயிண்ட் என்னமா சொல்றாங்கன்னா அங்க உருப்படியான பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு கேம் புரியலன்னா நீங்க எனக்கு புரியல மக்களையா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பவித்ராக்கு என்ன பிரச்சனை முத்து மேல, அன்ஷிதாக்கு என்ன பிரச்சனை? சரி, அதை வந்து பார்த்துருவோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரஸ் பெர்ஃபார்மர் பண்ணைக்குள்ள முத்து அவர்களுடைய பாயிண்ட் அழகா இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் எப்பயுமே ஒரு நாமினேஷனோ இல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரோ ஓரஸ் பெர்ஃபார்மரோ பாராட்டோ ஏனோ தானோண்டு பண்ணாம கேமுக்காக பண்ணாம பண்ணோன்னு பண்ணாம அதை வந்து மக்களோட கருத்தை அங்க சொல்ற ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் தான். அது முத்து. அதே நேரத்தில் இந்த வாட்டி வந்து எனக்கு ராணவ் சாச்சனா அவங்களுடைய பதிலும் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. ராணவ் வந்து இதே மாதிரி போய்கொண்டிருந்தாருன்னா இதே மாதிரி செருப்படிகளை இந்த ஜாக்லின் சௌந்தர்யா குடுத்து கொண்டிருந்தாருன்னா கண்டிப்பா டாப் 5 எதிர்பார்க்கலாம். சரிங்களா?
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்ஷிலா வர்றாங்க ஓரஸ் பெர்ஃபார்மர் இது. ஏன்னா இந்த லைவ்ல வந்து எல்லாம் எபிசோட்ல வராது. அதற்காகவே நம்மளுடைய மக்கள் உறவுகள் வந்து சோசியல் மீடியால முடிஞ்ச வரைக்கும் பல பேர் அதை போட்டு கொண்டிருக்காங்க, ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. பாருங்க, அன்ஷிலா வந்து யார சொல்றாங்கன்னா ராணஃபையும் முத்துக்குமரனையுமா. இவ்வளவுதான் அன்ஷிலாவோட போலித்தனத்தை வெளிச்சம் வருது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்லயே சௌந்தர்யா ஜாக்லின் ஏஞ்சலா இருக்கைக்குள்ள இவங்க டெவலா இருந்து போட்டு இவங்க சொல்லுவாங்க போலியா நடிக்குது, போலியான ஃப்ரெண்ட்ஷிப், இந்த சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸோட ஓட்டை எடுக்கிறதுக்காக ஜாக்லின் பழகுது, இது ஏதாவது மெட்டல் சௌந்தர்யா கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே பண்ணுதுன்னு. அங்க அன்ஷிலா தெரியல சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ் இல்ல, வெறும் பிஆர் ஓட் தானே. ஹாட் ஸ்டார்ல ஒபிஷியலி ஓட்டே இல்ல அதுக்கு. சரியா, அதுக்கும் இல்ல ஜாக்லினுக்கும் இல்ல. சரி, அப்படி இருக்கக்குள்ள அப்படி சொன்னவங்க இங்க ஓரஸ் பெர்ஃபார்மர் வரைக்குள்ள அவங்க வந்து ராணாஃபையும் முத்துக்குமரனையும் சொல்றாங்களாம். அதாவது அவங்க சொல்றது என்னன்னா டீமா இருக்கைக்குள்ள முத்து தெரிஞ்சாராம், இப்ப தெரியலையா, ஏமா உன் கண்ணை கழுவுமா இல்ல டாக்டர்கிட்ட போய் பாருமா, உனக்கு கேம் புரியல மீனிங் புரியலன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு பேசு. சரியா? சோ இது வந்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு அப்படின்னுக்குள்ள இதனால அவங்களுக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி போல இருக்கு. சரிங்களா? அவங்களுடைய உண்மையான முகம் இந்த கடந்த ஒரு 7-8 நாட்களா தான் வெளியில வந்திருக்கு. பல நாள் திருடன் எவ்வளவுதான் நடிச்சாலும் ஒரு நாள் மாட்டிக்குவான், அப்படிதான் அவங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா, அதுக்கு பேசவும் தெரியாது, பேச சொன்னா கத்தும் கதரும், கிரியேட்டிவிட்டி ஒண்ணுமே இல்ல, அப்பங்காசு தாத்தங்காசு இருக்கு. அதனால அதுக்கு என்ன கவலையுமே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு பயம் எப்ப வரும், நமக்கு அடுத்த நாள் வாழ்றதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, காசு தேவைப்படும், நம்ம உழைப்ப எங்கேயாவது போடணும் அப்படின்னு இருக்கோம், நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அக்கறை இருந்தா தான் நமக்கு வந்து நம்ம பண்ற தொழில் மேல அவ்வளவு ஒரு இது கொண்டு வரும். இங்க வந்து அதெல்லாம் இல்லையே. இந்த ஜெம்மம் ஃபுல்லா 4 வேளை சாப்பிட்டாலும் காசு நிறைய இருக்கு, வேலைகள் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்கு. எங்க பிக் பாஸ் போன்ற ஷோவோ இல்ல வேற ஏதாவது ஷோக்கோ போறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் ரெக்கமெண்டேஷன் பண்ண உடனே வரும். மக்களோட ஓட் கூட தேவையில்ல, காசை எலும்பு துண்டை போட்டா சௌந்தர்யா சௌந்தர்யா சௌந்தர்யான்னு கதறதுக்கு அந்த வணக்கம் மக்களை அந்த 1,18,000 ஒருத்தன் இருக்கான் கண்ணாடி போட்டவன், அவனை மாதிரி நிறைய கேவலமானதுகள் இருக்கு. பெயிட் போர்ட்ஸ் வந்து காசை கொடுத்து தான் போட்டுட்டு போவாங்க. அப்ப அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. அதனாலே அவன் மக்களுக்கு இது வளரையில போல இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஏதாவது பாயிண்டா சொல்லு, ராணவ் சாச்சனாவா சொன்ன பாயிண்டா சொல்லு அப்படின்னா ஒண்ணுமே இது கத்துது கதறுது, சொன்னதே சொல்லி கொண்டிருக்குது. அது வந்து சாச்சனா ராணவ சொல்லிச்சு, வழக்கம் போலதான். சரிங்களா? எம்டி போட்டல் என்ன பண்ணும், தூக்கி எறிஞ்சா சத்தம் போடும், அதுதான் அது பண்ணிச்சு. அடுத்து ராணவ், இங்கதான் எனக்கு ராணவோட எழுச்சி எனக்கு பிடிச்சது. சௌந்தர்யா ஜாக்லின் அதுவும் வச்சு செஞ்ச பாத்தீங்களா, தரமா இருந்துச்சு மக்களே. எனக்கு இப்ப நான் அங்க போன இந்த சௌந்தர்யா ஜாக்லின் என்ன மாதிரி சொல்லணும், என்னோட ஸ்டைல எப்படி சொல்லணும், அவர் சொல்லக்குள்ள எனக்கு அது பிடிச்சது. மஞ்சரி அவர்கள். சோ எனக்கு இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் இப்ப மேடை பேச்சாளர்கள், அவங்க முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி ஒரு மேடை பேச்சாளர்கள். அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்குள்ள வரைக்குள்ள நம்ம அவங்களுடைய இந்த நல்ல இந்த பேச்சு திறமை மட்டுமல்ல, அத கனிவா பேசுறது, பண்பாடா பேசுறது, பாயிண்டா பேசுறது, பாக்கைக்குள்ள வந்து யாரா இருந்தாலும் அப்படியே வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்கள கேட்க அந்த வைக்கிற அப்படியே நிறைய விடயங்களை நான் கத்துக்கிட்டேன். மஞ்சரி அவர்கள் எழுச்சி வேற மாதிரி இருக்கு. மஞ்சரி சௌந்தர்யா ஜாக்லின் சொன்னாங்க, தரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யா, அது 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 என்னத்துக்கு இருக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியல, அது ரெக்கமெண்டேஷன் தான். சரிங்களா? இவர் பெரிய பாடகரோட மருமகன் தான் இவர். சரிங்களா? என்எஸ்கே சார் அவர்களுடைய மருமகன் தான் இவர். நாப்படிசன் தான், அதனாலதான் இது இருக்கு. சத்யா வந்து சாச்சனா சொன்னாரு, அது அக்செப்ட் பண்ண முடியாது. ஜாக்லின் சொன்னாரு, அக்செப்ட் பண்ணலாம். மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் அவர் வந்து கரெக்டா சௌந்தர்யா ஜாக்லின் சொன்னாரு. அங்க அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த பாயிண்ட் வேற மாதிரி இருந்துச்சு, பக்கா. அடுத்தது தர்ஷிகா சௌந்தர்யா ஜாக்லின், அடுத்தது ஜாக்லின் ராணவ் சௌந்தர்யா. ஜாக்லின் சொல்லிக்கிற பார்க்கணுமே நடிப்ப, நான் என்னத்தான் சொல்லணும், செல்ஃப் நாமினேட் பண்ண முடியாது, ஏன் நடிக்கிற, உன்னோட முகமுடி கிழிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் நடிக்கிற. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா, வாங்க பவித்ரா வந்து முத்துக்குமரன் சௌந்தர்யா. முத்துக்குமரனை பத்தி சொல்ல அப்படின்னா அது ஏதோலாம் சொல்லுது, அங்க இங்க பார்க்க முடியல, இங்க இருந்து பார்க்க முடியல. அப்ப டாக்டர்கிட்ட போமா, ஐயோ இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியல மக்களே. பவித்ராக்கு அவ்வளவு ஜாக்லின் சௌந்தர்யான்றது ராணவ் அவர்கள் இதுவரைக்கும் கேமை வந்து ஆடாத ராணவ் இப்ப கேமை பிக்கப் பண்ணிட்டாருன்னா, இந்த அம்மா இப்ப முத்துக்குமரனோட பேரை ஓரஸ் பெர்ஃபார்மர் சொல்றதா, இவங்க எவ்வளவு பெரிய ஒரு சேஃப் கேமர்ன்றத பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபக் அவர்கள் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா, விஷால் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா, ஆனந்தி ஜாக்லின் சௌந்தர்யா, சாச்சனா சௌந்தர்யா ஜாக்லின்,
சாச்சனா அவர்கள் இந்த விடயத்துல சத்யா கொடுத்த செருப்படி தரமா இருந்துச்சு. அடுத்தது ஜெஃப்ரி ஜாக்லின் சௌந்தர்யா, ரஞ்சித் ஜாக்லின் சௌந்தர்யா, ராயன் சௌந்தர்யா ராணவ். ஸோ ராணவ் அப்படின்றவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கேம்ல ஒரு நல்லா பிளே பண்ணக்கூடிய ஒரு நபர் பிசிக்கல் டாஸ்க்ல. ஆனா அவருடைய ஆட்டத்தை குட்டிச்சுவர் ஆக்குறது வந்து இந்த ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு தான். ஐயா நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக் பாஸ்ல மட்டும் உங்களுக்கு ராயனோட யாராவது ரிலேஷன்ஸோ யாராவது சொந்தக்காரங்களோ பாத்தீங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ், இந்த சௌந்தர்யா ஜாக்லினோட இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிக் பாஸ்ல இப்ப நாசமா போன அவருடைய பேரை போல வெளியிலையும் அது கண்டினியூ ஆச்சுன்னா சத்தியமா சொல்றேன் அவருடைய வாழ்க்கை கெட்டு குட்டிச்சுவரா ஆகும். சரிங்களா? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும், சேத்துல அந்த பூ விழுந்தா நாரும். ஸோ ராயன் சப்போர்ட்டர்ஸ் ஓ வெல் விஷஸ் மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிருக்கு. அது பிக் பாஸை பத்தி நான் சொல்லல, ஒரு வாய்ப்பு வர இருந்துச்சு, அது வந்து நாசமா போனதுக்கு காரணம் அவர் சௌந்தர்யா ஜாக்லினோட பண்ற விடயங்கள். அடுத்தது வந்து அருண் பிரசாத், அவன் வந்து கடைசியில வந்தான். அவன் ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ண நினைச்சது மஞ்சரியை போடலாம் நினைச்சிருப்பான், ராணுவ போடலாம் ஓட் பண்ணலாம் நினைச்சிருப்பான். இப்படி ஓட் வந்தோடனே அவன் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் சொன்னான். சரிங்களா? ஓவரால் மக்களின் கருத்துப்படியே ஓரஸ்ட் பெர்ஃபார்மர் ஜாக்லின் சௌந்தர்யா. சரியா? அது வந்து இந்த வாரத்துக்கு போயிருக்கு. ஸோ இதுல வந்து கரெக்டா முத்துக்குமரன் அவர்கள், மஞ்சரி அவர்கள், ராணவ் அவர்கள் அவங்களுடைய ஸ்பீச் வந்து நாமினேட் பண்ணிக்குள்ள தரமா இருந்துச்சு மக்களே. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 40 நாள் 42 நாள் இருக்குது இந்த ஷோ, 43 நாள் இருக்கு. ஜனவரி 19 ஃபினாலே நினைக்கிறேன். ஸோ வின்னர் முத்துக்குமரன் அது வந்து முடிவாகிட்டே, அதுல எந்த மாற்றம் இல்லை. முதல் நாளே நம்ம சொல்லிட்டோம், அது பிக் பாஸே சொல்லிட்டார் பல தடவை மறைமுகமாக. ஆனா முத்துக்கு பக்கத்துல அந்த ரன்னர் அப்படின்னு நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி வந்து ஜாக்லினுக்கோ சௌந்தர்யாவுக்கோ 1% கூட இல்லை. அருண் பிரசாத்துக்கும் 1% கூட இல்லை. இவர்களை தவிர்த்து அருண் பிரசாத், ஜாக்லின், சௌந்தர்யா, விஷால், அன்ஷிதா, இந்த நபர்களை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு பக்கத்துல ஒருத்தங்க ரன்னரா நிக்கணும் அப்படின்னா எனக்கு இப்ப தெரியுற ஒரே ஒரு பேர் தீபக். ஸோ தீபக் வந்து ரன்னரா இருந்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ரன்னருக்குன்றது ஒரு மரியாதை இருக்கு. சரிங்களா? பிக் பாஸ் 7 விட்டுருங்க, அது வின்னர் வந்து 35 நாள்ல முடிவாச்சு பிரதீப். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பிரதீபை வச்சு தான் நடந்துச்சு. பட் பிக் பாஸ் சீசன் 6 அசீம் வர்சஸ் விக்ரமன் குவாலிட்டியான ஒரு ரன்னர். பிக் பாஸ் சீசன் 5 ராஜு வர்சஸ் பிரியங்கா. சில பேர் சொல்றாங்க பிரியங்கா அவர்கள் வந்து பிரியங்காவை போல ஜாக்லின் வந்து, பிரியங்கா அவர்கள்ட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கு, அறிவு இருக்கு, நாலேஜ் இருக்கு. என்னதான் அவங்க ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாலும் அவங்களுடைய நல்ல மனசு இருக்கு. பட் இங்க அது ஒண்ணுமே இல்லை. ஸோ ராஜு பிரியங்கா. அங்க சீசன் 4 ஆரி பாலாஜி முருகதாஸ், சீசன் 3 முகின் சாண்டி. ஸோ அப்போ அந்த வின்னர் எப்படியோ ரன்னருமே ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான பிளேயராக தான் இருந்திருக்காங்க, மக்களுக்கு பிடிச்சவங்களா தான் இருந்திருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினோ சௌந்தர்யாவோ அருணோ விஷாலுக்கோ மக்களோட ஒரு சொட்டு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, ஓட்டு இல்லை. அப்போ அதுங்கெல்லாம் முத்துக்கு பக்கத்தில் ரன்னரானுன்னா அந்த மேடைக்கு தான் அசிங்கம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இதில் என்னுடைய நபர் இது லிஸ்ட் படி முத்து வின்னர், ரன்னரா வந்து தீபக்கோ, வேற யாரோட பேரும் எனக்கு ஞாபகம் ரன்னரா தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 நாள் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமைகளின் படி வந்து நான் மஞ்சரி ராணவ சொல்லுவேன். அண்ட் சாச்சனா இந்த வாரம் தாண்டிட்டாங்கன்னா மேபி சாச்சனா கூட நம்ம பார்க்கலாம். பட் அதை சாச்சனா பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.